ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஜாமீன் நிற்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து உதவி கேட்கும்போது இந்த மாதிரி நில்லுங்கன்னு சொல்லும்போது சிலரால் நோன்னு சொல்ல தெரில. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம உதவி செய்கிறது தவறல்ல. ஆனால் சில நேரத்தில் நம்ம நிற்கிற அந்த ஜாமீன் நிற்கிற அந்த காரியம் நமக்கே ஒரு ஆபத்தாக முடிஞ்சிடக்கூடாது. இன்னொருத்தருக்காக நம்ம உதவி செய்யலாம், ஆனால் அவங்க வாழ்க்கைக்கான பெரிய ரிஸ்க்கை நம்ம எடுத்துட முடியாது. பாருங்க, கடன் வாங்கி கொடுக்குறதுல நிறைய பேர் ஜாமீன் நிற்பாங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் வாங்கி தரேன். இன்னொருத்தர் வாங்கின கடனை இவங்க கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தருடைய பிரச்சனையை இவங்க சுமந்துட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஜாமீன் நிற்கிற அந்த காரியத்தை முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, அவங்க வருத்தப்பட்டால் கூட பரவாயில்ல, அவங்க அடுத்த டைம் பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. அதற்கு நீங்கள் ஜாமீன் நின்று நீங்கள் சிக்கலில் மாட்டினீங்கன்னா கடைசியில் இதுன்னா அவங்க பேசாததோடு போயிடும். ஆனால் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா அவங்கள அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு விரோதமாக நம்ம எழும்ப வேண்டியது இருக்கும், அவங்க மேலே கோபம் வரும். இதை விட அது ஒரு பெரிய பாவத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய பிள்ளை நிற்கணும். நான் தான் அப்படி, என் பிள்ளை தான் அப்படி, இப்படி போய் ஜாமீன் நின்று இன்னைக்கு சிக்கல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனை, இதான் கேஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் எப்படியாவது உங்களை மீட்டெடுப்பார். சரி, நடந்தது கர்த்தர் திரும்பவும் உங்களை தூக்கி எடுப்பார். இனி இந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்ய வேண்டாம்.